நாம் அன்றாடம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் தெரிந்ததை, நான் கடைப்பிடிப்பதை உங்களுக்கு சொல்லப்போகிறேன். எல்லோரும் காலையில் எழுந்து மலம் கழித்து விடுவார்கள், பல் துலக்கி விடுவார்கள், தண்ணீர் குடிப்பார்கள். அதன் பிறகு உடற்பயிற்சி, அதன் பிறகு நடைப்பயிற்சி, இரண்டையும் முன்னுக்கு பின்னாகவே செய்யலாம். முதலில் நடைப்பயிற்சி, பிறகு உடற்பயிற்சி, அல்லது உடற்பயிற்சி அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி. இப்படி தினமும் செய்ய வேண்டும், சுமார் 1 மணி நேரம். அதன் பிறகு காலையிலும் குளிக்கலாம், அதன் பிறகும் நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் சேவை செய்பவராக இருந்தால் அந்த சேவையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நான் செய்து வருகிறேன். அண்ணா ஆலயம் ஒன்று இருக்கிறது வள்ளலாருடைய, அங்கே சென்று 1 மணி நேரம் சேவை செய்து திரும்பி வருவேன். அதன் பிறகு ஒரு 9லிருந்து 10 மணிக்குள் சாப்பாடு. நம்ம எல்லாம் சொல்லக்கூடமே சிற்றுண்டி தான். அதன் பிறகு மதிய உணவு, காய்கறிகள் நிறைந்த கொழுப்பில்லாத உணவு. சிலர் இறைச்சி சாப்பிடுவார்கள், மீன் சாப்பிடுவார்கள், அது அவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. அதன் பிறகு மாலை 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் குறிப்பாக சிறுவதை கடந்தவர்கள், பள்ளி பருவத்தை முடிந்தவர்கள், கல்லூரியில் அவர்கள் நிறைவு செய்தவர்கள், அடுத்தபடியாக அவர்கள் வேலைக்கு செல்பவர்கள், அதையெல்லாம் முடிந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது தான் நான் சொல்கிறேன். எனக்கு வயது தற்பொழுது 70. அதை கடந்து சென்று கொண்டே போகிறேன். இதையெல்லாம் நான் செய்கிறேன், தினமும் செய்கிறேன். அதனால்தான் அதை நண்பர்களுக்கும் என்னுடைய காணொளிகளை காண்பவர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று கருதி இதை நான் சொல்கிறேன். காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சி செல்வது நல்லது, மிக மிக நல்லது. அந்த 70 வயதை கடந்தவர்களுக்கு மதியத்தில் தூக்கம் கூட வரும். நான் தூங்குவது உண்டு, தவிர்க்க முடியாதது. படிக்கிற வழக்கம் உண்டு. லைப்ரரிக்கு சென்று புத்தகம் வாங்கி வந்து படிக்கிறேன். சொந்தமாக சிந்திக்கிறேன். இதோ பேசுகிறேனே, இது நானாக பேசுவது தான். அதற்கான கருத்தாக்கம் எங்கே இருக்கிறது என்றால் மனதில், என் அனுபவத்தில் இருந்து கிடைப்பது தான். அதைத்தான் நான் சொல்கிறேன். படிப்பு, அதுக்கப்புறம் இது போல் காணொளிகளை செய்து பொழுதுபோக்குக்காக நீங்கள் யூடியூபில் பதிவிடலாம். பலருடன் பேசலாம், உங்கள் கருத்துக்களை அவருக்கு சொல்லலாம். நாங்கள் கூட அப்படி திருவிக்கா நகர் பேச்சரங்கம் வைத்துள்ளோம். வாரத்திற்கு 1 முறை நான் செல்வதுண்டு. மற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூங்காவிற்கு சென்று அவர்கள் பேச்சரங்கத்தில் பேசுகிறார்கள். அது நல்ல ஒரு வாய்ப்பு, பேசுவதற்கு வாய்ப்பு. அதுபோல தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கு எந்த விதமான மனதில் இருக்க கவலைகள் இருக்காது, சோகம் இருக்காது. புத்துணர்ச்சியுடன் நம்மால் வாழ முடியும். நான் சொல்வதெல்லாம் ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு தான். வீட்டில் அமைதி வேண்டும் என்பதற்குத்தான். அமைதியாக வேண்டும் என்றால் எங்காவது ஒரு பூங்காவிற்கு செல்லலாம், கடற்கரைக்கு செல்லலாம், கோவிலுக்கு செல்லலாம். பல பேரை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவருடைய அனுபவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் அனுபவங்களை, கஷ்டங்களை அவரிடம் சொல்லலாம். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் நாம் செய்தால் இந்த பரிமாற்றம் அல்லதா அது நமக்கு உபயோகரமாக இருக்கும். நமது மனச்சுமைகள், மன வலிகள் நீங்கி போகும். அதற்காகத்தான் இந்த பதிவே. இதை காண்பவர்கள் நிச்சயமாக இதை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கை சுமை குறையும், உங்கள் வாழ்க்கை நீண்ட ஆயுளாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.